பொற்புரி நகர் மக்களே, உங்க ஊரை எனக்கு கொடுத்துருங்க. நான் இங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்க கட்ட போறேன். ஆனா நாங்க எல்லாரும் எங்க போய் தங்குறது? அதுக்காக நான் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க தங்குறதுக்கு வேற இடத்துல நான் உங்களுக்கு வீடு கட்டி தரேன். இல்ல நாங்க இந்த நகரத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். ஆமா, இந்த ஊர் மட்டும்தான் எங்களுக்கு உயிர். இந்த மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம். நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க. இங்க வேற யாரும் பேசல, நீங்களும் பேசாம இருங்க. இத பாருங்க, முதல்ல உங்க வாயை உடைச்சிடுங்க. அல்ல கைகளா, என்கிட்டயே மோதுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? யார்கிட்ட மோதுறது தெரிஞ்சுக்கிட்டு போறீங்க. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இனிமே நீங்க யாரும் அவங்கள அடிக்க கூடாது சொன்னா கேளுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. என் முகத்துல கூட நீங்க ரெண்டு பேரும் முழிக்க கூடாது. போங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் உங்க ஊர் மேல ரொம்பவே பாசம் இருக்கு. அதை நினைச்சு பெருமைப்படுறேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ன இன்னொரு இடத்துல கூட கட்டிக்கலாம். சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் பொற்புரி நகர்னு விருதே கொடுக்கலாம். நான் போயிட்டு வரேன். ஜான், அந்த பொற்புரி நகர் எனக்கு வேணும். என்ன பண்ணியாவது நீ அந்த நகரை எனக்கு கொடுக்கணும். மோட்டுவும் பத்லுவும் அவனோட நண்பர்களும் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை காலி பண்ணவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுவா இருந்தாலும் எனக்கு வேண்டியது என் கைக்கு வந்தாகணும். இதப்படி எப்படியாவது இந்த ஊர்ல இருக்கவங்கள நீ காலி பண்ண வைக்கணும். ஆனா ஒரு விஷயம், என்னோட பேரு வெளியில வரக்கூடாது. நான் உடனே வேலையை முடிச்சிடுறேன். நீங்க தான் எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்கல்ல. இந்த நகரத்தை நான் காலி பண்ணிடுறேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். பாய் பாய். இவ்வளவு பணம் என் கையில இருந்தா இந்த சாதாரண டான் சூப்பர் டான் ஆயிடுவான். பரவாயில்லையே, என்னோட மூளையிலேயே ஒரு அருமையான ஐடியா உதிச்சிருக்கு. அதை ஃபாலோ பண்ணா நாம ஜெயிச்சிடலாம். என்ன ஐடியா பாஸ் அது? அந்த மோட்டோ பத்லு, டீ கடைக்காரன், சிங்கம், கசெட்டா இவங்களெல்லாம் போய் நான் பூதமா பயமுறுத்த போறேன். அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள சுலபமா விரட்டி அடிச்சிடலாம். அப்புறம் இந்த ஊர்ல அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துடும். நம்ம வேலையும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜான் டான் ஆயிடுவான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். ரொம்ப சூப்பர் ஐடியா சொல்லிருக்கீங்க பாஸ். முதல்ல பொற்புரி நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடணும்னா முதல்ல இவங்க மட்டும் ஓடுற மாதிரி ஓடினா போதும். சீக்கிரமா இந்த ஊர் பூரா காலி ஆயிடும் இல்ல பாஸ்? செம்ம ஐடியா. யாருப்பா அது? என்ன நடக்குது இங்க? சமைக்கிறதுக்கு நிறைய பாத்திரம் தேவை. அதனாலதான் உங்க கிட்ட கேட்காமலேயே உங்களோட பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு உங்க பாத்திரம் வேணும்னா நீங்களும் எங்களோட வந்துருங்க. அந்த மலை பகுதியில தான் நாங்க இருப்போம். அந்த பகுதியை சேர்ந்த பூதம் தான் நான். மோட்டு பத்லு, கதவை தரங்க. அட சீக்கிரமா கதவை தரங்கப்பா. தரங்கப்பா. அப்படி என்னதான் நீங்க தூங்குறீங்களோ? எதுக்கு ராத்திரி பூரா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்கடா பூதம்? பூதம் எங்கடா இருக்கு? வெளியில தான் பூதம் இருக்கு. பூதம் என் பாத்திரத்தெல்லாம் அள்ளிட்டு போயிடுச்சு. பூதங்க பார்ட்டி கொண்டாடுது. என்ன சின்ன பசங்க மாதிரி பூதம் அது எதிர் பேசிட்டு இருக்கீங்க? டீ கடை மாட்டியா? பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு பூதம் மாதிரி இவன் ஒருத்தன் தான் எதிரில் நிக்கிறான். மத்தபடி ஒரிஜினல் பூதம் கிடையாது. ஏதாவது கெட்ட கனவு கண்டுபடா, வேற ஒண்ணு கிடையாது. யார் அது இந்த நேரத்துல வந்து டியூன் போட்டுக்கிட்டு இருக்கிறது? அந்த பூதங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேயே நேர்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கு மோட்டோ. எவ்வளவு நேரமா நான் அதைத்தான் சொன்ன, உங்களுக்கு புரியலையா? நாம யாரு ஒப்புக்கம் போறது இல்ல, தும்புக்கம் போறது இல்ல. பூதம், மோட்டு பத்லு பூதம், அங்க பாருங்க எவ்வளவு பெரிய பூதம் நிக்குது. கொஞ்சமா தின்னாதானே? எனக்கு கொஞ்சம் சக்கரை வேணும். டீல போடணும். எங்க வீட்டுல சக்கரை இல்லங்க.
நேரா முண்டிய பாக்க சக்கராலைக்கு போடா. ஐயோ எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த சிங்கமும் ஜட்கா மட்டும்தான். அவங்களையும் இதே மாதிரி பயமுறுத்திட்டோம்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. Why fear? When Singham is here. நான் இப்போவே அந்த பூதம் எங்க இருக்குன்னு பாக்குறேன். மோட்டு பத்துலு நீங்க பயப்படாதீங்க. நான் அந்த பூதத்தை பொடிச்சு டாக்டர் ஜட்கா கிட்ட இப்போவே ஒப்படைக்கிறேன். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்தியாவுக்கு நீங்க கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். பூதத்தை பார்த்து கூட உங்களுக்கு பயமே இல்லையே. கடவுளே, என்ன இது? என் ஜீப்பை யார் எடுத்துட்டு போறாங்க? வித்தவுட் மை பர்மிஷன் யார் எடுக்கிறது? ஏய் நில்லு நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஏய் அட கடவுளே, ஜீப்ல டிரைவரே இல்ல. ஐயோ, ஜீப்ல பூதம் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. மோட்டு பேயி பூதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பூதங்களை வச்சு நம்மள யாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மோட்டு யாரு இதெல்லாம் பண்றாங்க? நாம இங்க இருந்து ஓடி போறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? நம்மள காலி பண்ண சொன்ன அந்த பில்டரா தான் இருக்கணும். அவன் தான் இந்த தண்டனக்கா டானை வச்சு நம்மள காலி பண்றதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்றான். அப்பதானே நம்ம இந்த புர்புரி நகரத்தை விட்டு ஓடிடுவோம். ஆனா நண்பர்களே, எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கப்போ. அந்த பில்டர் டூப்ளிகேட் பூதத்தை வச்சு பயமுறுத்துறான் அப்படின்னா நாமளும் அதே மாதிரி டூப்ளிகேட் பூதமா மாறினா எப்படி? என்கிட்ட ஒரு சூப்பரான மருந்து இருக்குப்பா. அதை நீங்க உடம்புல எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடம் இன்விசிபிளா மாறி போயிடும்பா. ஐடியா. அவங்க நம்மள பயமுறுத்தின மாதிரி நாம அவங்கள பயமுறுத்தலாம். அப்பதான் அவங்க செஞ்ச தப்ப நம்ம கிட்ட ஒத்துக்குவாங்க. இப்போதைக்கு ஐடியாவை எல்லாரும் கேளுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. கொடுத்த வேலையை முடிச்சிட்டீங்களா இல்ல மிச்சம் வச்சிருக்கீங்களா? மோட்டுவும் பத்லுவும் இப்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாக்ஸர், டீ கடைக்காரன், சிங்கம், கசட்டா ராம் எல்லாருமே பயந்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள நாம சுலபமா விரட்டிடலாம். ஜான் காப்பாத்துப்பா. இந்த ஊர்ல பூதம் சுத்துது. அதை பார்த்ததுனால மோட்டு பத்துல கூட ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க நேரா அந்த கடவுள்கிட்டயே போயிட்டாங்கப்பா ஜான். அங்க இருந்து அவங்க மறுபடியும் பூதமா வேற மாதிரி வந்துட்டாங்க. ஐத்தியகர்த்தனமா என்ன உளறிக்கிட்டு இருக்க? எல்லாரையும் பயமுறுத்துறது நாங்க, எல்லாரையும் ஏமாத்துறது நாங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, ஓடாதடா, நில்டா. எங்கடா இருக்க? அட இந்த குட்டப்பைய ஜானிக்கு இருக்கடா. இவங்க எல்லாரையும் பூதமா மாத்தி நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமா? ஆகா, இந்த பக்கம் வரது உண்மையான பூதங்க போல இருக்கே. ஏய் ஜா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஆனா நீ பயப்படாத. உங்க எல்லாரையும் பூதமா பார்த்து எங்க கூடவே நாங்க கூட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு பூத ஃபேமிலியா நாம இருக்கலாம். எனக்கு பூதமா மாற பல்ல விட்டுருக்கேன். ஐயோ, என்னை காப்பாத்துங்க. இவங்க எல்லாம் உண்மையான பூதமா நீங்க மாறிட்டாங்க. சொல்ற மாதிரி நான் ஒண்ணு யாரையும் பயமுறுத்தல. இந்த புர்புரி நகருக்கு உண்மையான பூதம் வந்திருக்கு. நிஜமான பூதம். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களையும் பூதமா மாத்த போறோம். அதுக்கப்புறம் எங்க கூடயே கூட்டிட்டு போக போறோம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பூத நகரத்தையே உருவாக்குவோம். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இந்த ஜான் தான் உங்க எல்லாரையும் வேஷம் போட்டு ஏமாத்தலாம். எல்லாம் இந்த குட்டையனோட ஐடியா தான். நீங்க எல்லாருமே இந்த புர்புரி நகரை விட்டு ஓடணும் தான் இப்படி பண்ணோம். என்ன மன்னிச்சிருங்க. இப்போ இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பூதமா மாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உங்களோட டான்ஸ் பண்ணணும். எங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராது. நீங்களும் டான்ஸ் ஆடாதீங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. சிங்கம் சார், நீங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்களும் பூதமாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? அந்த கான்ஸ்டபிளுங்க எங்க போனாங்க? அவங்களையாவது வர சொல்லுங்க. நான் வரல. பயமா இருக்கு. விட்டுடு. காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க.
உன்னை மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சிங்கம் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா இந்த சிங்கத்துக்கிட்ட ஒரு வாட்டி மாட்டினா தப்பிக்கிறது இம்பாசிபிள். சீட்டிங், இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்களை மாதிரி அப்பாவி ஆளுங்களை பூதம்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? என்னால இதை ஏத்துக்க முடியாது.